புத்தக வாசிப்பு எதற்கு அப்படின்றது பலமுறை பல பேர் பலவிதமாக சொல்லியிருந்தாலும் எனக்கு தெரிந்த ஒரு விஷயத்தை நான் இங்கே ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். மனிதர்களிடம் நாம் ரெகுலராக பேச ஆரம்பித்தோம்னா எந்த நோக்கத்தில் மனிதர்கள்ட்டிருந்து என்ன கற்றுக்க முடியும் அப்படின்றத அதை நோக்கி நாம் பேச ஆரம்பித்தோம்னா அப்போ புத்தக வாசிப்பு தேவையில்லை. ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் ஒரு புத்தகம். சரி, நான் மனிதன்கிட்ட பேச முடியறதில்ல. என்னோட ஒர்க் நேச்சர் எனக்கு காலையிலேருந்து இரவு வரை என் வேலைக்கு எனக்கு சரியாக போயிடுது. ரேண்டமாக பீப்புள்கிட்ட என்னால் பேச முடியல அப்படின்னும் பொழுது தான் புத்தகங்கள் நம்ம வாழ்க்கையில் வருது. நீங்கள் ரேண்டமாக பேச முடியாத ஒரு நபர் அவர் எழுதின கருத்துக்களை படிக்கிறது தான் புத்தக வாசிப்பு. ஒரு உதாரணத்துக்கு இன்னைக்கு நாம் பார்க்க போகிற புத்தகம் சுதா நாராயணமூர்த்தி அவர்களோட வைஸ் அண்ட் அதர்வைஸ். ஸோ இந்த வைஸ் அண்ட் அதர்வைஸ்ன்ற புத்தகத்தை பற்றி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, சுதா நாராயணமூர்த்தி அப்படின்னு ஒருத்தங்கள்ட்ட நம்மளால் பேச முடியுமா? டு வி ஹேவ் தட் ஸ்பேஸ்? நம்மக்கிட்ட அதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா இல்லை. அப்போ மனிதர்களிடம் பேச முடியாத போது எது வருது? புத்தகங்கள் அங்கே வந்துடும். ஹிட்லர்கிட்ட நம்மளால் பேச முடியுமா? காந்திகிட்ட பேச முடியுமா? இது கடந்த காலம். மார்ட்டின் லூதர் கிங்கிட்ட பேச முடியுமா? இதெல்லாம் கடந்த காலம். இவங்கள்ட்ட பேசவே முடியாது. ஆனால் நிகழ்காலத்தில் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற மனிதர்கள், பில் கேட்ஸ்கிட்ட பேச முடியுமா? ஜெஃப் பெசோஸ் அமேசான், எலான் மஸ்க் டெஸ்லா, இவங்கள்ட்டெல்லாம் நம்மளால் பேச முடியுமா? பேச முடியாது. அப்போ இவங்கள்ட்ட எப்படி பேசுறது அப்படின்னா, அவங்க எழுதின புத்தக வாசிப்பு, அவங்க எழுதின புத்தகத்தை வாசிக்கிறதன் மூலியம் அவங்கள்ட்ட நம்ம பேசின ஒரு நிகழ்வு மகிழ்வு அதை நோக்கி வருவோம். சரி, அப்போ இந்த புத்தகம் நான் இப்போ 2 விஷயம் சொன்னேன். மனிதர்கள்ட்ட பேசினா புத்தகம் படிக்க வேண்டியதில்லை. அப்போ புத்தகமே படிக்க வேண்டாமா சார் மனுஷங்கள்ட்ட பேசினா? இல்லை, மனிதர்கள்ட்டையும் பேசி புத்தகத்தையும் படிக்க முடிஞ்சால் அதுதான் தி பெஸ்ட் எவர் சாய்ஸ் ஃபார் அஸ். ஏன்னா கண்ணுக்கு தெரிந்த மனிதர்கள்ட்ட பேசிக்கிட்டே இருக்கோம். கண்ணுக்கு தெரியாத மனிதர்கள் நிகழ்கால கடந்த கால மனிதர்களுடைய கருத்துக்களை புத்தக வாசிப்பில் படிச்சுக்கிட்டே இருக்கோம். பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு புத்தகத்தை நீங்கள் வாசிக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு 60 வருடம் வாழ்ந்த மனிதனுடைய அனுபவம். அந்த 60 வருடத்தில் அவனுக்கு வாழ்க்கை என்னென்னலாம் கற்றுக் கொடுத்துச்சோ அதைத்தான் அவன் எழுதுகிறான். அப்போ அந்த புத்தகத்தை ஒழுங்காக சின்சியராக அவங்களால வாசிக்க முடியும் அப்படின்னா உங்களுடைய வயதில் 60 நீங்கள் கூட்டிக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு இப்போ இங்கே இருக்கிற யாரோ ஒருத்தங்களுக்கு வயது 40ன்னு வச்சுக்குவோம். இப்போ இந்த வருடம் நீங்கள் புத்தகம் படிக்க ஆரம்பித்து 11 புத்தகங்கள் படிச்சிட்டிங்கன்னு வச்சுக்குவோம். ஸோ 11 × 60ன்னா 660 ப்ளஸ் உங்கள் வயது 40. அப்போ உங்கள் வயது ஆக்சுவலாக இப்போ 700 வருஷம் நம்மளால் வாழ முடியுமா? முடியாது. உடம்பு அதுக்காக படைக்கப்படலை. அப்போ 700 வருஷம் நான் வாழ முடியாது. ஆனால் 700 வருஷம் வாழ்ந்ததற்கான அனுபவங்களை நான் பெற்றுக்கலான்றது தான் புத்தகம். இப்போது புத்தகம் படிக்கணும், மனிதர்களையும் படிக்கணும்னு சொன்னேன் இல்லையா? அதைத்தான் வைஸ் அண்ட் அதர்வைஸ் ரொம்ப சிறப்பாக செய்யுது. வைஸ் அண்ட் அதர்வைஸ் புத்தகங்களையும் மனிதர்களையும் படித்ததற்கான அனுபவத்தை கொடுக்குது. அதாவது சுதா நாராயணமூர்த்தி அப்படின்றவங்க அவங்க அமைத்திருக்கிற இன்ஃபோசிஸ் ஃபவுண்டேஷன் மூலயமா இந்தியாவில் அவங்க பயணப்பட்ட, குறிப்பாக கர்நாடகா, மகாராஷ்டிரா இன்டீரியர், அவங்க பயணப்பட்ட இடங்களில் சந்தித்த மனிதர்கள் அவங்களுக்கு கிடைச்ச அனுபவங்களை தான் இந்த புத்தகமாக எழுதியிருக்காங்க. அப்போ இந்த புத்தகம்ன்றது எப்படியா இருக்கும்? இந்த புத்தகத்தில் மொத்தம் 50 சாப்டர் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் தூரம் இருந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா 50 மனிதர்களை அவங்க சந்தித்ததை தான் எழுதியிருப்பாங்க.
50 மனிதர்களை சந்திச்சதுல ஒவ்வொருத்தங்கள்ட்ட கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்தை அவங்க எழுதுறாங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த புக் வந்து 50 60 வருட மனிதர்களுடைய வாழ்க்கையினுடைய எசன்ஸை கொடுக்க போகுது. 50 60 வருட மனிதர்கள், 50 × 60, ஸோ ஒரு 3000 வருடம் அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது மனிதர்களுடைய வெவ்வேறு காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதர்களுடைய அனுபவங்களுடைய எசன்ஸ், கோர் எசன்ஸ் இந்த புத்தகம் கொடுக்குது. இதை விட சிறப்பாக ஒரு புத்தகத்தை எப்படி எழுத முடியும்? இந்த புத்தகத்தில் இருக்கிற இந்த 50 ஸ்டோரிஸ் ஒன்றொன்றும் நமக்கு ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை கொடுக்கும். இந்த புத்தகத்தை வந்து நான் 2005 இந்த புத்தகம் வந்திருக்கு. இந்த புத்தகம் வந்தப்பவே நான் படித்தேன். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, இஃப் ஐ எம் ரைட், 2005 டி நகரில், சென்னை டி நகர், இங்கே யாராவது உங்களால் ரிலேட் பண்ண முடியுதான்னு பாருங்கள் நான் சொல்கிறது. ரோஹிணி லாட்ஜுக்கு எதிர்க்க முருகன் இட்லி கடை இருக்கும். அது ரொம்ப ஃபேமஸ். அந்த முருகன் இட்லி கடை வந்து ரொம்ப ஃபேமஸ். அந்த முருகன் இட்லி கடைக்கு முன்னாடி ஒரு தள்ளு வண்டியில் புத்தகம் விற்கிற ஒருத்தர் இருப்பார். இன்றைக்கும் இருக்கலாம், எனக்கு தெரியல. நான் இப்போ உள்ளே போகிற அந்த விஷயத்தை வந்து, அதாவது சிட்டிக்குள்ளே போகிற விஷயம்ன்றது ரொம்ப தடைபட்டிருக்கிறதுனால நான் அதிகம் போகிறதில்ல. ஆனால் அப்போது நான் வந்து அப்போ அங்கே தங்குவேன், டி நகரில் தங்குறப்போ அந்த தள்ளுவண்டிக்காரர் அவர், ஏன்னா இந்த புத்தகத்தை பற்றி பேசும்போது இந்த புத்தகம் நான் வாங்கிறதுக்கு அந்த இடத்துல ஒரு மனிதரை சந்தித்த அனுபவத்தை முதல்ல உங்கள்கிட்ட சொல்லிட்டு வரணும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இங்கே நீங்கள் இருக்கிறவங்க அத்தனை பேரும், இங்கே வந்திருக்கிறவங்க, ஒரே ஒரு சின்ன உதவி பண்ணணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு நார்மலாக ஒரு 150-200 வியூஸ் அளவுக்கு போகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணுறதுல அது 1000 வியூஸை போய் தொட்டுரும். ஏகப்பட்ட நல்ல ஃபீட்பேக்ஸ் எனக்கு வருது, மெசேஜஸில் வருது. போன வாரம் நீங்கள் வாசித்த புத்தகம் ஹிட்லர், அதை படித்ததுக்கு பிறகு தான் எந்த இடத்துலலாம் நாம் இன்னும் ஒரு குடிமகனாக ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ற தெளிவு கிடைச்சிது. ரொம்ப நன்றி அப்படின்னு எனக்கு அறிமுகமே இல்லாத ஒருத்தர் ஃபீட்பேக் கொடுத்துருந்தார். எப்படி உங்களுக்கு இது தெரியும் அப்படின்னு கேட்டப்போ, அவர் இந்த மாதிரி ஒரு குரூப்பில் யாரோ ஒருத்தங்க பகிர்ந்துருந்தாங்க அப்படின்னு சொன்னார். ஸோ நீங்கள் உங்களுக்கு இது வந்து வாழ்க்கை பாடம். இப்போ நம்ம இன்றைக்கி அடுத்த பேச போகிற ஒரு 40-50 நிமிடங்கள் பேச போகிற விஷயங்கள் அப்படியே வாழ்க்கை பாடம். இந்த வாழ்க்கை பாடம் யாருக்கு போனால் நல்லதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரை வந்து நீங்கள் வரிசலாக டைப் பண்ணிகிட்டே போயிடலாம். ப்ளஸ் இந்த லைவ் முடிஞ்சதும் இந்த லைவினுடைய லிங்கை வந்து நீங்கள் எந்த குரூப்பில் வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அல்லது இண்டிவிஜுவலாக, எப்போவுமே ஷேர் பண்ணும் பொழுது அந்த ஷேரிங்க்கு மேலே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஷேரிங்கை பற்றி அப்படின்னு எழுதி ஷேர் பண்ணால் தான் மக்கள் வந்து அதுக்கு ஒரு அட்டென்ஷன் கொடுப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி வாட்ஸ்அப் குரூப்பை திறந்தோம்னா ஏகப்பட்ட ஷேரிங் வருது. ஸோ அந்த ஒரு உதவியை மட்டும் நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன். இப்போ நான் அந்த டி நகர், அந்த ரோஹிணி லாட்ஜுக்கு எதிர்க்க இருக்கிற முருகன் இட்லி கடை, அப்போ வந்து கீர்த்தி அவங்கள சந்திக்காத டைம் அப்போது. ஸோ அதனால் கார்பெல்லாம் கண்ணாபின்னான்னு சாப்பிட்ற ஆள் நான். இட்லி, தோசை, பலவிதமான சட்னிஸ், அது ரொம்ப ஃபேமஸ் அந்த டி நகர் முருகன் இட்லி கடை. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் வந்து பேர் கொடுத்துட்டு வெளியில் வெயிட் பண்ணணும், க்யூ மாதிரி சேர்லாம் போட்டிருப்பாங்க. அந்த கடைக்கு நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் வரும்பொழுது இஸ் ஃபுல் ஹாப்பி. நல்ல எனக்கு அந்த அவங்களோட இட்லி ப்ளஸ் அந்த ஒரு வகையான சட்னிஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்டுட்டு வெளியில் வந்து கிராஸ் ஆகும்போது தான் நான் இந்த தள்ளுவண்டி அந்த ஷாப்பை வந்து பார்க்குறேன். அந்த தள்ளுவண்டியில் எப்போவுமே புத்தகங்கள் இருக்கும். நான் அந்த தள்ளுவண்டிக்காரரை நோக்கி போகும்பொழுது அவரை கொஞ்சம் கவனிக்கலாம். நீங்கள் இதெல்லாம் கவனிக்கிறீங்களான்னு தெரில. நான் போனப்போ ஏற்கனவே ஒருத்தர் நின்றுட்டு இருந்தார். ஸோ அவர் அந்த வண்டியை பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்போ இவர் வந்து தள்ளுவண்டிக்காரர், அதாவது ஓனர், இந்த தள்ளுவண்டியினுடைய ஓனர் வந்து தன்னுடைய கஸ்டமர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். என்ன மாதிரி பார்க்குறீங்க சார் அப்படின்னு கேட்டார். ஸோ அவர் வந்து சொன்னார், எனக்கு வந்து ஃபிக்ஷனில் வந்து கிரிஷாம் அவருடைய அப்படின்னு ஆரம்பித்தார். ஓ, கிரிஷாமுடையது வேணுமா, ரைட் அப்படின்னு கொஞ்சம் இருங்க அப்படின்னு அந்த தள்ளுவண்டிக்கு கீழ்ப்புறமாக ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது. அந்த பாக்ஸ்லேருந்து ஓப்பன் பண்ணி உடனே எடுத்து கொடுத்தார்.
கிரிஷாமில் அது கீழே அதை தேடிட்டு இருக்கும்போதே கேட்டார், கிரிஷாமில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த நாவலா இல்லை எந்த இது பேர் சொன்னார். பேர் அதுவா அப்படின்னு எடுத்து கொடுத்தாரு. இது நான் கவனிச்சிட்ருக்கேன். அப்போவே நான் அந்த இடத்துல நிற்கும் போது இன்னொருத்தர் வந்துடுறார். வந்தவர் வந்து நேராக வந்ததும் இவங்களது ஆட்டோபயோகிராஃபி இருக்கா அப்படின்னு யாரோ ஒருத்தங்களோட பேர் சொல்லி கேட்குறாங்க. இருக்கே அப்படின்னு இவர் உடனே எடுத்து கொடுக்குறாரு. கொடுக்கும்போதே அந்த கிரிஷாம்து கொடுக்கும்போதே அவர் சொல்கிறார், ரொம்ப கேஷுவலாக சொல்கிறார், அதாவது நல்லாயிருக்கும் சார், ரொம்ப நல்லாயிருக்கும், முதல் 100 பக்கம் ஒரு மாதிரி போகும், அதுக்கப்புறம் அட்டகாசமாக இருக்கும் அப்படின்றார். அந்த ஆட்டோபயோகிராஃபி இவர்கிட்ட கொடுக்கும்போது, லைஃப்பில் சார் நம்ம வந்து நிறைய தோல்விகளை சந்திக்கும்போது எப்படி நடந்துக்கணுன்றதை வந்து இந்த புக்கு சொல்லிக் கொடுக்கும் சார் அப்படின்றார். நான் இவரை பார்த்து ஆச்சரியப்படுறேன். இப்போ நான் கிட்ட போகிறேன், 3வது வந்து என்னோட டேர்ன். அப்படியே என்ன பார்க்குறாரு, பார்த்தும்போது கிட்ட போனதும் எஸ் சார் உங்கள் என்ன மாதிரி பார்க்குறீங்க அப்படின்றார். நான் வந்து செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்றேன், டெவலப்மெண்ட் அப்படின்றார். ஏன்னா செல்ஃப் டெவலப்மெண்ட்ன்ற வார்த்தை தானே ரொம்ப ஃபேமஸ்ஸு. டெவலப்மெண்ட் அப்படின்றார். இல்லை ரியலைசேஷன் அப்படின்றேன். சிரிக்கிறோம், 2 பேரும் சிரிக்கிறோம். அது கரெக்ட் தான், ரியலைசேஷன் பண்ணால் தானே முதல்ல, வெறும் சும்மா டெவலப் பண்ணி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சடன்னு ஒரு 5 புக்கு எடுத்து வச்சார். நான் எனக்கு தெரிஞ்சு பழைய புத்தக கடைகளுக்கு நான் போகும் பொழுது ஒரு சிலர் நம்ம கேட்குற புத்தகத்தை தேடி கொடுப்பாங்க. ஆனால் ரொம்ப ரேர் இந்த மாதிரி ஒருத்தரை வந்து நான் மதுரை ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி இருக்கிற அந்த தேட்டர் பேர் எனக்கு இப்போ ஞாபகம் வரல, தங்கரீகல் தேட்டருக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ரோட் சைடு புத்தக கடை, வீடில்லா புத்தகங்கள்னு ராமகிருஷ்ணன் சார் எழுதியிருப்பார் இல்லையா, அது மாதிரி ரோட் சைடு புத்தக கடை. அவர் வந்து ரொம்ப எக்ஸலண்ட் பர்சன், நான் இப்போ அட்டகாசமாக செலக்ட் பண்ணி கொடுப்பார். இவர் வந்து டிநகரில் இருந்த இந்த மனிதர் வந்து சம்திங் எக்ஸ்ட்ராடினரி. அப்போ அவர்கிட்ட நான் செல்ஃப் ரியலைசேஷன்னு கேட்டப்போ ஒரு 5 புத்தகங்களை எடுத்து வச்சார். அதை எடுத்து வைக்கும் பொழுது நான் வேறு ஏதோ ஒரு புத்தகத்தை பார்த்துட்டு இருக்கும்போது, அதெல்லாம் இருக்கட்டும் சார், இவங்களதை பாருங்கள் சார் அப்படின்னு கொடுத்த புத்தகம்தான் சுதா நாராயணமூர்த்தியோட வாய்ஸ் அண்ட் அதர்வைஸ். இது என்னது அப்படின்னும் போது அவர் கிளியராக சொன்னார், இன்ஃபோசிஸ் இருக்கு இல்லையா நிறுவனம், அவங்களுடைய அவர் ஃபவுண்டர் இருக்கார்ல, அவங்க ஒய்ஃப் தான் சார். அப்படியே ஒரு சாப்டர் 2-3 பக்கம் தான் சார் வரும். நம்ம ஆணி எடுத்து நம்ம எங்கெங்கெல்லாம் தப்பு செய்கிறோமோ அந்த இடத்துல நச்சுன்னு ஒரு அடி அடித்த மாதிரி இருக்கும் சார் அப்படின்னார். இதுதான் வந்து அவர் கொடுத்த முன்னுரை. எனக்கு தெரிஞ்சு சுதா நாராயணமூர்த்தி அவங்க வந்து ஒருவேளை இந்த லைவை பார்த்தாங்கன்னா, இந்த பர்டிகுலர் ஃபீட்பேக்கை கேட்டாங்கன்னா, அதாவது 2005 தமிழ்நாட்டில் டிநகரில் முருகன் இட்லி கடைக்கு எதிர்க்க இருக்கிற தள்ளுவண்டியில் இந்த புக்ஸை விற்றுக்கிட்டு இருந்த ஒருத்தர் கொடுத்த ஒரு ஃபீட்பேக் அப்படின்னு கேட்டாங்கன்னா நிச்சயமாக அவங்க அதை தான் பெஸ்ட்டு ஃபீட்பேக்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அப்போ நான் அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறேன். இப்போ புக்கை வாங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டேன், பேச ஆரம்பிக்கிறேன். பேசும்போது அவர்கிட்ட கேட்குறேன், எனக்கு ஒரு க்யூரியாசிட்டி, எப்படி சார் அதுக்கு அவர் ஒரு சிரிச்சுக்கிட்டே ஒரு பதில் சொல்கிறார். சார் நாம் விற்கிறது புத்தகம்ன்றது பல பேருடைய வாழ்க்கையை வந்து புரட்டி போட போகிறது, அதைத்தான் விற்கிறோம். பொருள்னா நம்ம வேறு மாதிரி விற்றுடலாம், இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லி விற்கலாம். புத்தகத்தை எப்படி சார் விற்க முடியும், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறது நான் படிக்கலை அப்படின்றதுக்கு தானே சார் அர்த்தம். படிச்சிடணும். அவர் வந்து அவருக்கு ஒரு 55-60 வயது இருக்கலாம். அவர் மீண்டும் மீண்டும் ஒரு வார்த்தை சொல்லுவார், புத்தகம் வந்ததும் நான் அந்த புத்தகத்தை முதல்ல ஃபுல்லாக படிச்சிருவேன். எப்போ சார் படிப்பீங்க, காலையிலேருந்து நைட் வரை இங்கே இருக்கீங்க சார். புத்தகம் படிக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை சார். மதியம் 2 மணிலேருந்து 4 மணி வரை மோஸ்ட்லி க்ரௌடு வராது, வெயில் இருக்கிறதுனால க்ரௌடு புத்தகத்தெல்லாம் வந்து நின்று வாங்குறதெல்லாம் ரொம்ப ரேர். அந்த டைம் நான் இந்த இடத்துல தான், இந்த தள்ளுவண்டிக்கு பக்கத்துலேயே தான் ஒரு ஸ்டூல் வச்சுருக்காரு, இதுலேயே தான் உட்காந்து படிப்பேன். ஆனால் யாருக்கும் அது தெரியாது. அப்புறம் வீட்டுக்கு போனேன்னா மனைவி ஒரு பையன், வீட்டுக்கு போனேன்னா நிச்சயமாக ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் படிக்காமல் நான் வந்து தூங்குறதில்லை. அப்போ நீங்கள் தினசரி 30லேருந்து 40 பக்கம் அப்படின்னா ஒரு வாரத்தில் நீங்கள் கட்டாயமாக ஒரு புக்கு 2 புக்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வரலாம். அப்படி பார்த்தா நான் இப்போ இந்த தொழிலில் கிட்டத்தட்ட 10 வருஷமாக இருக்கேன். இங்கே என்கிட்ட ஒரு 150 புக்கு இருக்குது. புதுசாக வந்த புத்தகங்களை தவிர்த்து மீதி எல்லா புத்தகங்களும் நான் படித்ததாக தான் இருக்கும். புதுசாக வந்த புத்தகங்களை கேட்கும் பொழுது நான் கிளியராகவே சொல்லிவிடுவேன், நான் இன்னும் படிக்க ஆரம்பிக்கல சார்,
எனக்கு இந்த புத்தகம் எப்படி இருக்குன்னு தெரியல, நீங்கள் கேட்குறீங்க அதனால் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்படின்னு இந்த மனிதரோட ஃபோன் நம்பரை நான் வாங்கினேன். என்னுடைய சென்னை நான் போகிறப்பெல்லாம் இந்த மனிதனுடைய அவருடைய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் செய்து எனக்கு இந்த புத்தகங்கள் வேணும்னு முதல்லயே சொல்லிடுவேன். அவர் எடுத்து வச்சிருப்பார். நான் போனனாலே சிரிப்பார். செல்ஃப் டெவலப்மெண்ட் கிடையாது, ரியலைசேஷன் தானே அப்படின்பாரு. அப்படியான ஒரு அட்டகாசமான மனிதர். ஏன் நான் இந்த விஷயத்தை இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, இது ஏன் சொல்கிறேன்றதுக்கு முன்னாடி இப்படி நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, இந்த அனுபவத்தை சொல்கிறேன் இல்லை, ஒருத்தரை நான் இப்படி பார்த்தேன், ஒரு புத்தகம் வாங்குறதுக்கு முன்னாடி ஒருத்தரை இப்படி பார்த்தேன் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன் இல்லையா, இந்த அனுபவத்தை பற்றி முதல்ல நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ நான் ஷேர் பண்ண அனுபவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கொஞ்சம் டைப் பண்ணுங்க. ஏன்னா அது காரணமாக தான் கேட்குறேன். வந்து நான் மற்ற ஸ்டோர்ஸ் இதே மாதிரி கொச்சினில் ஒருத்தர், கொச்சினில் வந்து கோகுலம் பார்க் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி, சாரி ஹாஸ்பிட்டல் இல்லை, ஹோட்டல், கோகுலம் பார்க் ஹோட்டல்ஸ் வந்து ரொம்ப பெரிய ஹோட்டல்ஸ். அந்த ஹோட்டலுக்கு முன்னாடி இருக்கிற இதே மாதிரி ஒரு தள்ளுவண்டியில் இருக்கிற மனிதர். அவர் வந்து இதே மாதிரி அவருடைய நாலேஜும் ரொம்ப எனக்கு வந்து அசாத்தியமானதாக இருக்கும். ரொம்ப அசந்து போவேன். சென்னையில் ஹிக்கின் பாதம்ஸில் இருக்கிற, அப்போது நான் சொல்கிறது கல்லூரி காலங்களில் நான் படிக்கிறதுக்கு போன இடம் வந்து சென்னையில் ஹிக்கின் பாதம்ஸ். இந்த ஹிக்கின் பாதம்ஸில் ரிசப்ஷனில் இருந்த ஒரு பெண்மணி, அவங்க வந்து புத்தகங்களை பற்றி நிறைய பேசுவாங்க, படிச்சுட்டே இருப்பாங்க. ஒடிசி புத்தக கடை வந்து அகமதாபாத்தில். அவங்க வந்து ரொம்ப அவங்களோட புத்தக அறிவு ரொம்ப அசாத்தியமானதாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய பேரை கவனிக்கிறேன். ஏன் இப்போ உங்கள்கிட்ட இதை கேட்டேன்னா, பிரேமாமா எழுதியிருக்கீங்க, இட் ஷோஸ் ஹவு யூ அப்சர்வ் பீப்புள் அண்ட் அப்ரிஷியேட் தேர் டேலண்ட்ஸ். சென்னை சென்ட்ரல் அருகே ஒரு புத்தக கடையில் இப்படி ஒரு மனிதரை சந்தித்த அனுபவம் உண்டு. காளிமுத்து பழனிசாமி வந்து தேடல் அப்படின்னு எழுதுறீங்க இல்லையா. அதாவது ஒரு புத்தகத்தை நாம் விற்கிறோம் அப்படின்னும் பொழுது அந்த புத்தகத்தை சும்மா ஒரு பொருள் மாதிரி, ப்ராடக்ட் மாதிரி விற்றுறக்கூடாது. அதை படித்து அது சம்மந்தமான ஒரு டிஸ்கஷனை செஞ்சு விற்கும் பொழுது இவர்கிட்ட நாம் வந்து பேரம் பேசுவோம்னு நினைக்கிறீங்க நீங்கள்? பேரமே பேசுகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த அளவுக்கு அவர் வந்து அவர் வந்து ஒரு விதமான, எப்படி சொல்கிறது, வழக்கமான விற்பனை வாங்குதல் அது ரெண்டையும் கடந்த ஒரு நட்புக்கு குயிக்காக வந்துடுறாரு. அவர் கிட்டத்தட்ட அவருக்கு அப்போவே அவர் என்கிட்ட சொன்னது ஒரு 200 பேர் அளவுக்கு புத்தக வாசிப்பாளர்கள் அவருடைய கஸ்டமர்ஸ். ஒவ்வொருத்தங்க எந்த கேட்டகரியில் வாசிப்பாங்கன்றது வரை அவருக்கு தெரியும். ஸோ அவர்கிட்ட ஃபோன் பண்ணால் உடனே வந்து பேரை சொல்லும் பொழுதே இப்போ இந்த செக்டார் தானே சார், புதுசாக ஒன்று வந்திருக்கு சார் அப்படின்னு சொல்லிடுவார். அந்த அளவுக்கான மனிதர். இப்போ நான் உங்கள்கிட்ட பேசினேன் இல்லையா, ஒரு மனிதனை சந்தித்து அங்கே அவர்கிட்ட இருந்து நாம் என்ன அந்த இடத்துல என்ன நடந்தது கற்றுக்குறோம். இப்போ ரியாஸ் எழுதியிருக்கீங்கல்ல, நாம் செய்கின்ற தொழிலில் நாம் முதல்ல அப்டேட்டடாக இருக்கணும், அப்டேட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா. இந்த மாதிரி 50 மனிதர்களை சந்தித்த அனுபவங்களினுடைய தொகுப்பு தான் இந்த புத்தகம். நான் ஏன் வந்து வைஸ் அண்ட் அதர்வைஸை வந்து இவ்வளவு வேறு எந்த புத்தகத்தையும் நான் கிட்டத்தட்ட 20 நிமிஷம் டைம் எடுத்து என்னுடைய அனுபவத்தை கொண்டு வந்து விளக்கி சொல்லியிருக்க மாட்டேன். ஏன் இந்த புத்தகத்தை இவ்வளவு விளக்கமாக நான் சொல்கிறேன் அப்படின்னா, புத்தகங்கள் வந்து புக்ஸ் ஆர் டிசப்டிவ். திரும்பவும் சொல்கிறேன், புக்ஸ் ஆர் டிசப்டிவ். பெரிய ஆத்தர் வாழ்க்கையை பற்றி எழுதியிருக்காங்க, ஆஹா ஓஹோன்னு சொல்லி ஒரு புக் வரும், உள்ளே போய் படிச்சிங்கன்னா ஒன்றும் இருக்காது. ஆனால் சைலண்ட்டாக ஒரு புக் வரும், அந்த ஆத்தரை பற்றி நம்ம ஒன்றும் பெருசாக கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். இன்ஃபேக்ட் அவங்க ஒன்றும் பெரிய ஆத்தர்னே எந்த சர்டிஃபிகேஷனும் அதுவும் எதுவும் வாங்கியிருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க வந்து எழுதுகிற அந்த ரொம்ப ரொம்ப சுலபமான ஆங்கிலம், மிக மிக எளிதான ஆங்கிலம், வாழ்க்கை பாடம். அதை வந்து நாம் அநேகமாக படிக்காமல் கடந்து போயிடுவோம், நம்ம மிஸ் பண்ணிடுவோம். அது உங்களுக்கு இங்கே கேட்குறவங்களுக்கு ப்ளஸ் இதை நீங்கள் யாருக்கோ ஷேர் பண்ண போகிறீங்கல்ல, அவங்களுக்கு வந்துடக்கூடாது அப்படின்றதுனால தான்
ஒரு புத்தகத்தை வாங்க போகிற இடத்துல இருக்கிற மனிதர்கிட்ட நாம் எவ்வளோ கற்றுக்க முடியும் அப்படின்ற ஒரு அனுபவத்தை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ரைட், இப்போ இந்த புத்தகத்துக்கு வருவோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த புத்தகத்தினுடைய கதைகள் 50 மனிதர்களுடைய 50 மனிதர்களையும் சுதா நாராயணமூர்த்தின்றவங்க நேரடியாக சந்தித்ததனுடைய அனுபவம் தான் வந்து இந்த புத்தகம். நேரடியாக அவங்க வந்து தூரம் இருந்து பார்த்தேன், அங்கே பார்த்தேன், இங்கே பார்த்தேன்லாம் எழுதலை. நேரடியாக ஒரு சின்ன உதாரணத்தை, ஒரு புத்தகம் அதை சொல்கிறேன். அவங்க வந்து எஜிப்துக்கு போகிறாங்க ஒரு தடவை. எஜிப்துக்கு போகும்போது ஓல்டஸ்ட்டு அந்த பிரமிட் அதை பார்க்க போகிறாங்க. மெயின் பிரமிடுன்னு சொல்கிற அந்த சிங்கமுக பிரமிட் அது இல்லை, ஓல்டஸ்ட். அது வந்து மெயின் பிரமிட்லேருந்து 22 கிலோமீட்டர் தள்ளி இருக்குன்னாங்க. நான் இதை படித்ததுமே எனக்கு தோணுது, எஜிப்ட் போகும்போது நாம் இந்த மெயின் பிரமிடை பார்த்துட்டு வந்துடுறது இருக்கக்கூடாது, அந்த 22 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஓல்டு பிரமிடை போய் பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சு எனக்கு அந்த லைன். ஸோ அந்த பார்க்கும்போது அப்போ உள்ள தகவல்கள், அங்கே நடக்கிற விஷயங்களை இவங்க கவனிக்கும்போது இவங்களுக்கு ஒரு மனசுக்குள்ளே வந்து ஒரு கேள்வி வருது. அடுத்த தலைமுறையெல்லாம் இந்த அளவுக்கு இதை வந்து இப்போ 2000 வருஷம் 3000 வருஷத்துக்கு முன்னாடியே இவ்வளவு திறமையான மனிதர்கள் இவங்கெல்லாம் இப்படியெல்லாம் வாழ்ந்த ஒரு நாடு, நம்ம நாட்டிலையும் இந்த மாதிரியான ஹிஸ்ட்ரி பெருமையாக இருக்குது. இவ்வளவும் இருக்கும் பொழுது நம்ம வந்து அடுத்த தலைமுறை இந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது அவங்களுக்கு. அதை வந்து தன்னுடைய சொந்த மகன்கிட்டயே டெஸ்ட் பண்ணணும்னு பார்க்குறாங்க. ஸோ அந்த மகன்கிட்ட வந்து இவங்க வந்து பேசும்பொழுது, இந்த தலைமுறை மகன் வந்து அடுத்த தலைமுறை இல்லையா, என்ன நீ இந்த இப்போ லேட்டஸ்ட்டாக நடக்கிற விஷயங்கள்லேருந்து ஒரு 3 விஷயம் கற்றுக்கிட்டேன்னா என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த மகனுடைய பதிலில் இருக்கிற டெப்த்து, ஆழத்தை கண்டு இவங்க பிரமிச்சு போகிறாங்க. அப்போ நாம் தான் வந்து அடுத்த தலைமுறை சரியில்லைன்ற மாதிரி பார்த்துட்ருக்கோம். ஆனால் அடுத்த தலைமுறை வந்து நிச்சயமாக நம்மளை விட மிகச்சிறப்பாக பார்த்துட்ருக்காங்க அப்படின்றது வந்து அங்கே சொல்லப்படுது. அதில் அந்த அந்த மகன் வந்து ஒரு ஓப்பனிங் வந்து சொல்கிறார். உங்கள்கிட்ட நான் அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி வைக்கிறேன். இந்த உலகத்தினுடைய அமைதிக்கான பரிசுன்னு எதை சொல்கிறாங்க? அமைதிக்கான பரிசுன்னு எதை சொல்கிறாங்க? நோபல் பிரைஸ் இல்லையா? நோபல் பிரைஸ். ஸோ உலகத்தின் அமைதிக்கான பரிசு நோபல் பிரைஸ் வந்து இந்த உலகத்தில் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். ஆனால் யாருக்கு வழங்கப்பட்டிருக்கணும்? காந்தி அப்படின்றவருக்கு வழங்கப்பட்டிருக்கணும். பட்டிருக்கா? உங்கள்கிட்டே கேட்குறேன், பட்டிருக்கா? காந்திக்கு வந்து நோபல் பிரைஸ் கொடுத்தாங்களா? அவர் இறந்ததுக்கப்புறம் கூட ஸ்பெஷல் கேட்டகரி ஒன்று க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்களா? ஏன்னா நான் வயலன்ஸில் ஒரு 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 தேசத்தை வந்து சுதந்திரத்தை நோக்கி எடுத்துகிட்டு போக முடியுன்றத உலகத்துக்கு எடுத்துக்காட்டாக சொன்ன மனிதர். இப்போ இவரை பார்த்த இன்ஸ்பிரேஷன் மார்ட்டின் லூதர் கிங். அதுக்கப்புறம் ஒபாமா வந்து இவரை பற்றி எங்கே போனாலும் பேசுவார். அவர் வாங்கிட்டார், ஒபாமா வாங்கிட்டார் நோபல் ப்ரைஸ். ஒபாமா வாங்கிட்டாருன்னு தான் சொல்கிறேன் நான், நோபல் ப்ரைஸ் ஒபாமா கொடுத்தாங்கன்னு சொல்ல. ஏன்னா அவர் எத்தனை வார் பண்ணார், எவ்வளோ பேர் அதில் இறந்து போனாங்க, அப்படி அதெல்லாம் இருக்குது. ஆனால் இவருக்கு அது கிடைச்சதா அப்படின்னா இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இங்கே வந்து ஒரு புரளி ஒன்று ஓடிச்சு. நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு வந்து நோபல் ப்ரைஸ் அப்படின்னு. நான் வந்து ஃபஸ்ட்டு அதை படிக்கும் பொழுது நோபல் ப்ரைஸ் மேலே இருந்த கொஞ்சம் நஞ்ச மரியாதையும் போயிடும் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் நல்ல வேளை அது புரளின்னு சொல்லி பேரை காப்பாற்றிட்டாங்க. அப்போ நோபல் ப்ரைஸ் அப்படின்ற அந்த அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து ஒரு மனிதர் அவருக்கு கிடைக்கல. அவரோட தி ஐடியா ஆஃப் லைஃப் என்ன? நான் வயலன்ஸ். ஒரு மனிதர் என்டையர் வாழ்க்கையை நான் வயலன்ஸுக்கு வாழ்ந்து எக்ஸ்பிளைன் பண்ணார். அதாவது சுதா நாராயணமூர்த்தியோட பையன் அம்மாவுக்கு 3 விஷயங்களை சொல்கிறாரு. அதில் முதல் விஷயம் காந்தியை பற்றி சொல்கிறார். ஒரு மனிதர் இப்படி வாழ்ந்திருக்கார். இதனுடைய அப்படியே ரிவர்ஸ் ஒன்று, இப்போ இந்த காந்தின்னு நம்ம பேசுகிறதுனுடைய டோட்டல் ரிவர்ஸ் ஒன்று இருக்குது. அது வந்து போன வாரம் நம்ம பார்த்த ஹிட்லர். அவர் என்ன பண்ணுறாரு? ஒரு என்டையர் லைஃப்பில் ஈ அடிக்கிற மாதிரி, கொசு அடிக்கிற மாதிரி எத்தனையோ மனிதர்கள்,
எத்தனையோ மனிதர்களை வந்து கொன்று குவிக்கிறார். இவர் வந்து நான் வயலன்ஸ்னால் அவர் வந்து வயலன்ஸ். ஸோ 2 எக்ஸ்ட்ரீமும் வாழ்ந்த உலகம் தான் இது. அப்போ நம்ம எங்கே வாழணும்? நம்ம தான் முடிவு பண்ணணும். இந்த 2 எக்ஸ்ட்ரீமுமே இந்த உலகத்தில் இருந்திருக்கு. 2மே மிகப்பெரிய உயரங்களை நோக்கி போயிருக்கு. இன்னைக்கு 2மே உதாரணங்களாக சொல்லப்படுது. ஒன்று நல்லதுக்கு, இன்னொன்று தேவையற்றது, கெட்டது. 3வது அவர் சொல்கிற விஷயந்தான் எனக்கு அன்னைக்கு நான் சொல்கிறது 2005லேயே இதை படிக்கும் பொழுது ரொம்ப பிரமிச்சு போன ஒரு விஷயம் வந்து கம்யூனிகேஷன் வந்து அப்போ தான் டெக்னாலஜி பூமிங். இப்போ வந்து எங்கேயோ போயிடுச்சு. இந்த டெக்னாலஜி பூமிங் வந்து எப்படி சொல்லலாம், நீங்கள் டெக்னாலஜி பூமிங்னு ஒன்று இல்லை, உலகத்தை நோக்கி நம்மளால் நகர முடியல அப்படின்னா என்ன ஆகும்? கிணற்று தவளைன்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம், ஞாபகம் இருக்கா? கிணற்று தவளை என்னது அது? நான் எங்கே பிறந்தேனோ அதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்கொயர் கிலோமீட்டருக்குள்ள அதுலேயே வாழ்ந்து அது சார்ந்த விஷயங்களை மட்டுமே வாழ்க்கைன்னு நம்பி அதுதான் உலகம்னு நம்பி அங்கேயே செத்து போகிறது. அதான் கிணற்று தவளை வாழ்க்கை. அப்போ இந்த கம்யூனிகேஷன் பூம், இது வந்து டெக்னாலஜி பூம் வந்து என்ன பண்ணுச்சு? இந்த கிணற்றை உடைச்சது, கிணற்றோட எல்லைகளை அடித்து நொறுக்கிச்சு. அதனால் தவளைகள் வெளியில் வந்தது. நாமெல்லாம் வந்து மாற்று உலகத்தை நோக்கி ரொம்ப எளிமையாக பயணிக்க ஆரம்பித்தோம். நேரடியாக போகணும்னு அவசியம் இல்லை. ஆன்லைன்னு ஒன்று வந்தது. இந்த கோவிட் டைமில் ஜூம் மூலியமாக எத்தனையோ நாடுகளில் இருக்கிற மனிதர்களோட கனெக்ட் பண்ண முடிஞ்சது. கோவிடினுடைய ஒரு மிகப்பெரிய இம்பேக்ட் என்னுடைய ட்ரைனிங்கில் நான் என்ன சொல்வேன்னா, ஸ்பானிஷில் ப்ராக்டிஷனர் ஒருத்தர் முடித்தார். ஸ்பானிஷில் எனக்கு ஸ்பானிஷ் தெரியாது, ஸ்பெயினில் இருந்து அவர் படிக்கிறார். நான் எப்படி அதை சொல்லிக் கொடுத்தேன் அவருக்கு? என்னுடைய நண்பர், அவருடைய நண்பர், அவர் ஏற்கனவே என்கிட்ட படித்தவர். அவர் என்ன பண்ணுறாரு, நான் ஆங்கிலத்தில் அதை மொழிபெயர்க்கிறேன் அப்படின்னு அவர் குறுக்க வந்தார். மொத்த கோர்ஸுக்குமே ஒரு நட்பு இப்படி வந்தது. நம்ப முடியுதா? ஸோ நான் வந்து இங்கே சொல்லிகிட்டே இருப்பேன், அவர் அதை ஆங்கிலத்தில் வாங்கி அவருக்கு ஸ்பானிஷில் சொல்லுவார். அவர் கேட்குற கேள்விகளை அவர் ஸ்பானிஷ்லேருந்து எனக்கு கொண்டு வந்து சேர்ப்பார். திரும்ப நான் வந்து அடுத்த கான்செப்ட்ஸ் போவேன். இப்படி 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 செய்கிறது அப்படின்றது நடந்துச்சு. அப்போ கம்யூனிகேஷன் டெக்னாலஜி இந்த பூம் வந்து இன்னொரு கல்ச்சரை நோக்கி மிக எளிதாக நாம் வந்து நகர முடியும் அப்படின்றத கொண்டு வருது. இந்த 3 விஷயத்தை அந்த பையன் சொல்கிறான். பையனுக்கு என்ன, அப்போ அவங்க சொல்கிறத பார்த்தா ஒரு 20 வயது இருக்கலாம். 20 வயதுலேயே வாழ்க்கையை வந்து அந்த பையன் வேறு மாதிரி படிச்சிட்டான். ஒருத்தர் நான் வயலன்ஸ், அதில் வந்து உலகத்தையே ஜெயிக்க முடியும்னு நம்ப வச்சார். இன்னொருத்தர் வயலன்ஸில் உலகத்தை ஜெயிக்க முடியும்னு நம்ப வச்சார். ஆனால் இது 2த்துக்கும் கான்ட்ராடிக்டரியாக இப்போ கம்யூனிகேஷன் வந்திருக்கு. எல்லா கல்ச்சரையும் உட்கார்ந்த இடத்துல இருந்தே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதன் மூலம் நாம் வந்து கல்ச்சர்ஸோடு இன்னும் பெட்டராக ரிலேட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அங்கே சொல்கிறார். அப்போ இவங்க வந்து அடுத்த தலைமுறை நம்மளை விட இன்னும் சிறப்பாக தான் இருக்குது அப்படின்னு ஒரு பார்வையை ஒரு சாப்டரில் பதிய வைக்கிற இவங்க இன்னொரு சாப்டரில் அடுத்த தலைமுறை எப்படி ஒஸ்ட்டாக இருக்குன்றதையும் பதிய வைக்கிறாங்க. ஸோ இப்போ நான் பேசுனது ஒரு சாப்டர். இப்போ இந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது சரி அப்படி அப்படியே படிச்சுட்டு போகணும் அப்படின்ற மாதிரி போயிடக்கூடாது. அந்த சாப்டர் வந்து ஏதோ அதாவது எப்பவுமே ரொம்ப எளிமையாக சொல்லப்பட்ட விஷயத்தை நாம் விட்டுருவோம். ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லப்படுகிற விஷயத்தை ரொம்ப போய் அப்படி இப்படிலாம் படிப்போம். ரொம்ப எளிமையாக சொல்லப்பட்ட விஷயம் இந்த புத்தகம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, குஜராத்தில் ஒரு முறை நிலநடுக்கம் வருது. இந்த நிலநடுக்கத்துக்கு ஃபண்டு தேவைப்படுது. அப்போது ஒரு பொது இடத்துல ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்கில் ஒரு குடும்ப ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த இடத்துக்கு சுதா நாராயணமூர்த்தி வராங்க. அப்போ ஒரு கப்பிள் பேசுகிறத இவங்க வந்து, கப்பிள்னு இல்லை, ஒரு 4-5 கப்பிள்ஸ் உட்காந்து பேசுகிறப்போ அந்த பேச்சு எதை நோக்கி போகுதுன்னு இவங்க கவனிக்கிறாங்க. அப்போ இவங்க என்ன பேசுகிறாங்கன்னா, நான் வந்து இடம் வாங்கிட்டேன், வீடு வாங்கிட்டேன், கார் வாங்கிட்டேன், அப்புறம் காசிப்பிங் எல்லாம் ஓடுதுங்க, எல்லாமே ஓடுது. அதில் ஒரு கேள்வி வருது. யாரோ ஒருத்தர், அதில் அந்த குரூப்பில் ஒருத்தர் இருப்பான்ல, அவர் வந்து சரி அந்த இது குஜராத் இதுக்கு ஃபண்ட் அனுப்பிச்சிங்களா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இந்த கப்பல்கிட்ட இருந்து ஒரு பதில் வருது. அது வருஷம் ஏதாவது ஒன்று நடந்துட்டு தான் இருக்குது, எல்லாத்துக்கும் நம்ம அனுப்பிச்சிட்டே எல்லாம் இருக்க முடியாது. அது இப்போ இது முடிஞ்சதுன்னா இன்னொன்று வரும், அப்போ அதுக்கு அனுப்புகிறதா, அப்படியே அனுப்பிச்சிட்டே இருக்கிறதா அப்படின்னு ஒரு பேச்சு அங்கே நடக்குது. அதை பார்த்து இவங்க அதிர்ந்து போகிறாங்க.
நம்ம எப்படி ஆயிட்டோம், நம்ம வந்து எவ்வளவு, அதாவது படிப்பு அதிகமாக அதிகமாக மற்றவர்களுடைய உணர்வை புரிந்து கொள்கிற தொழில்நுட்பம் நம்மக்கிட்ட நெருங்க நெருங்க நாம் இன்னும் அதிகமாக உதவி செய்கிற மனிதர்களாக தானே வரணும். ஆனால் நம்ம வந்து அதை வேற ஒரு நெரேட்டிவில் பார்க்க ஆரம்பிச்சிட்டோமே. அதாவது இப்போ குஜராத் பூகம்பம் வந்திருக்கா, இதுக்கு அடுத்து வேறு ஏதாவது ஒரு ஃப்ளட்டு வரும், அப்புறம் வந்து ஒரு பனிப்பொழிவு வரும், அப்புறம் வந்து ஒரு ஒரு எங்கேயாவது ஒரு டெரரிஸ்ட் இது வரும். இப்படி ஏதாவது வந்தால் அது எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டே தான் இருக்க முடியும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு போகும் பொழுது நம்ம எங்கே நம்மளுடைய பார்வைகளை சுருக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு எல்லைக்குள்ளே வந்துடுறோம். இதுக்குள்ளே வந்து இதை மட்டுமே நம்ம சரியாக செய்வோம். அதாவது என்னுடைய வாழ்க்கை, நான் வந்து நல்லா வாழறேன், எனக்கு தேவையானதை சேர்த்துக்கிறேன், அவ்வளவுதான் அப்படின்ற இடத்துக்கு போகிறோம். 2 கார்னரை அவங்க கொடுக்குறாங்க. இந்த புத்தகத்தை நான் வந்து ஓவரால் வியூ, நான் அப்போ படித்தப்பவே எனக்கு ஓவரால் வியூன்றது ஒன்று இருக்கும். இப்போ நான் படிக்கும் பொழுது கூட திரும்ப அந்த ஓவரால் வியூ ஒன்று பார்த்தேன். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த புத்தகத்தில் ஒரு நல்ல விஷயம், ஒரு மீடியமான விஷயம், ஒரு ரொம்ப நம்ம வந்து ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு விஷயம், இது எல்லாமே இருக்கும் அதில். அப்போ மனிதர்கள் வந்து மிக்ஸ்ட் ஆஃப் எவ்ரிதிங்கிற மாதிரி தான் மனிதர்கள் இருப்பாங்க. நம்ம அதை புரிஞ்சுக்கணுன்றதை இந்த புத்தகம் சொல்லாமல் சொல்லும். ஸோ அந்த புத்தகத்தை படிக்கும்போது எல்லாமே அப்படியே அழகாக சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரியெல்லாம் வராது. இப்போ இதை சொன்னாங்க இல்லையா, குஜராத் இதுக்கு வந்து அனுப்பலைன்னு சொன்னாங்க இல்லையா. இப்போ இவங்க வந்து நோயாளிகள் கேள்விப்பட்டிருக்கீங்களா, லெப்ரஸி. ஸோ இந்த தொழுநோயாளிகள் இருக்கிற ஒரு பகுதிக்கு இவங்க போகிறாங்க, அவங்கள பார்க்கணுன்னு போகிறாங்க. அவங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணுன்றது தான் இவங்களோட இது. அப்போ போய் பார்க்கும்போது ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு தொழுநோயாளி இருக்கிறதா, ஒரு பெண்மணி அவங்கள இருக்கிறதா தெரிய வருது. இவங்க வீட்டுக்குள்ளே, நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். ஸோ அவங்க வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அந்த பெண்மணி எங்கேன்னு பார்த்தா, எங்கே ஒன்றும் வந்து சும்மா ஒரு கூரை வீடு. ஸோ அதுக்குள்ளே போய் பார்த்தா எங்கே இருக்காங்கன்னு தெரிலனா ஒரு மூலையிலேருந்து குரல் வருது, அம்மா அம்மா அப்படி அங்கேயே இருங்கம்மா, இங்கே வந்துடாதீங்க அப்படின்னு. ஏன் என்ன அப்படின்னு இவங்க கிட்ட நெருங்க, இல்லைம்மா வராதிங்க, கிட்ட வராதிங்க அப்படின்னா, இவங்க தொழுநோயாளியாக இருக்கிறதுனால தான் கிட்ட வராதிங்கன்னு சொல்கிறாங்க போல இருக்குன்னு இவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அந்த அம்மா என்ன சொல்லுது, என்கிட்ட சேரீ கூட இல்லை, நான் வந்து ஆல்மோஸ்ட் நியூடாக இருக்கேன், ஸோ உங்களை பார்க்கறது என்னால் முடியாது, இதில் வந்து நீங்கள் வெளியில் வான்னு சொன்னால் நான் எப்படி வர முடியும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவங்க பேசுகிறப்ப தான் இவங்களுக்கு வந்து, இவங்க ஒரு ரூல்ஸ் வச்சுருக்காங்க, இப்படியெல்லாம் இருந்தால் தான் சப்போர்ட் பண்ணணும், போகணும், வரணும், அதை எல்லாத்தையும் இவங்க வந்து பிரேக் பண்ணுறாங்க மனசில். அப்போ முதல்ல இந்த தொழுநோயாளிகள் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த பிரச்சனை இருக்குன்றதை இவங்க புரிஞ்சுக்கிட்டு முதல்ல சாரி வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும்னு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ தொழுநோயாளிக்கு நீங்கள் வேறு ஏதோ உதவி பண்ணுறதெல்லாம் அப்புறம் பண்ணுவோம், முதல்ல அவன் எந்திரிச்சு வரணும்ல, வாசப்படிக்கு வந்து உட்காரணும்ல, அவன் என்கிட்ட இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறதுக்கு அவன் எந்திரிச்சு வரணும்ல. அதுக்கு அதாவது மானத்தை இழந்து ஒருத்தன் வந்து உதவி கேட்க மாட்டான். முதல்ல அவன் மானத்தோடு இருந்துட்டான்னா அப்புறம் எந்திரிச்சு வந்தாலும் கேட்பான்ல. முதல்ல அவன் மானத்தோடு இருக்கிறதுக்கு முதல்ல ட்ரெஸ்ஸை கொடுப்போம் அப்படின்ற இடத்துக்கு வராங்க. அதோடு இல்லை, அவங்களுடைய காரில் எப்பவுமே நான் வந்து சாரீஸை வந்து கையில் வச்சுருப்பேன், இந்த மாதிரி சூழல்கள் எங்கே வந்தாலும் அதை வந்து போய் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நமக்கு என்ன கேள்வி, இப்போ இந்த சாப்டரை படித்தா நமக்கு என்ன கேள்வி, நம்ம காரில் என்ன இருக்குது, கார் நல்லா சுத்தமாக இருக்கா, இருக்குது, அப்படியே ஒரு கோடு கூட போடாமல் நல்லா வச்சுருக்கோமா, வச்சுருக்கோம், உள்ளே எல்லாம் க்ளீனாக இருக்கா, இருக்குது, பர்ஃப்யூம்லாம் வச்சுருக்கோமா, வச்சுருக்கோம், அங்கே என் காரை குறையே சொல்ல முடியாதா, ஆமாம் குறையே சொல்ல முடியாது, அப்படியே பார்த்தா புதுசு மாதிரி வச்சுருக்கோமா, வச்சுருக்கோம். அதுக்கு இல்லை காரு. அந்த காரில் இந்த மாதிரி சொசைட்டியில் சேலஞ்சிங்கான வாழ்க்கையை வாழ்கிற மனிதர்களுக்கு ஏதாவது கொடுக்கறதுக்கு வச்சுருக்கீங்களா, அதுதான் முக்கியமானது. அவங்கள சந்திக்கும் பொழுது அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுறதுக்கு வச்சுருக்கீங்களா. சரி, என்னை சுற்றி இருக்கிறவங்க அப்படி இல்லை சார், நான் இருக்கிற இடத்துல பிச்சைக்காரங்களே கிடையாது, நான் நல்லா ஹைஃபையாக ஜம்முன்னு இருக்கேன், என்னை சுற்றி இருக்கிற மனிதர்களும் ஓரளவுக்கு நல்லா இருக்காங்க, ஃபினான்ஷியலாக நான் அவங்களுக்குலாம் எதுவும் சப்போர்ட் பண்ண வேண்டியதில்லை, ரைட்டு. அறிவால் சப்போர்ட் பண்ணலாம்ல. புத்தகங்கள் வச்சுருக்கீங்களா உங்களோட காரில். இப்போ அவங்க வந்து சாரியை பற்றி சொன்னாங்க. ஒரு புத்தகத்தை படிக்காததுனால, அறிவு இல்லாததுனால, அதாவது அந்த புத்தகத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய அறிவு கிடைக்காததுனால நீங்கள்
ஒரு பொது இடத்துக்கு வர்றதுக்கு தவிர்ப்பீங்க. பொது இடத்துக்கு வர்றதை விரும்ப மாட்டீங்க. ஏன்னா உங்கள்கிட்ட அதுக்கான அறிவு இல்லைன்றதுனால தயக்கம் இருக்கும். அப்போ அதுவும் உதவி தானே. மானத்துக்கு உடலுக்கு வந்து மானம்ன்றது மாதிரி அறிவுக்கு வந்து புத்தகம் தேவை இல்லையா? அதை கொடுக்கணும்ல. மானத்துக்கு தானே நீங்கள் ட்ரெஸ் கொடுக்குறீங்க, அப்போ அறிவுக்கு புத்தகம் வேணும், அதை கொடுக்கலாம்ல. உங்கள் காரில் புத்தகம் இருக்கா? உங்கள் டூத் பேஸ்ட்டில் உப்பு இருக்கான்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறேன். யாராவது ஒருத்தங்க இங்கே டைப் பண்ணுங்க தமிழில், உங்கள் காரில் புத்தகம் இருக்கா? கொஸ்டின் மார்க். டு யூ ஹேவ் புக்ஸ் தட் ஆர் டு பி given for others, given to others, that's available in your car? உங்கள் காரில் இருக்கா? நாங்கள் வந்து இப்போது குமார் கும்மம் திங்கர் குமார் எழுதியிருக்கிற ஒரு விஷயத்தை இங்கே உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இங்கே கூட இமயமலை பயணத்தில் ராஜேந்திரகுமார் அவர் வந்திருந்தார். அவர்கிட்ட நான் பார்த்து பிரமித்த ஒரு விஷயம் வந்து, நாங்கள் எங்கே சாப்பிட போனாலுமே அவர் என்ன சாப்பிட்றாரோ அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா அவர் என்ன சாப்பிட்டாரோ அதை அப்படியே பேக் பண்ணிக்குவார். இங்கே இருக்கிற நீங்களும் இதை ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? 3 இட்லி சாப்பிட்டேன், அப்புறம் ஒரு தோசை சாப்பிட்டேன். சரி, அப்போ அடுத்தது என்ன? 3 இட்லி ஒரு தோசை பார்சல் பண்ணு. ஏன்? அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சிரிச்சிட்டே சொன்னார், இது யாருக்குன்னு தெரில, ஆனால் போகிற வழியில் யாரோ ஒருத்தருக்கு கொடுத்துருவேன். இந்த சாப்பாட்டுக்காக எவனோ ஒருத்தன் வந்து இயங்கிக்கிட்டு இருப்பான், அவனுக்கு இது போய் சேரணும். கிட்டத்தட்ட நாங்கள் பயணித்த 35 நாட்களில் ஹிமாலயாஸினுடைய இன்டீரியர் பகுதிகளில் இருக்கிற அங்கே ஹோட்டல் ஃபுட்டு கிடைக்கிறதே பெரிய விஷயன்றதை தவிர்த்து மற்ற இடங்களில் சிறப்பாக ஃபுட்டு கிடச்சிட்டு இருந்த இடங்களில் எல்லா இடத்துலையுமே அவர் வந்து காரில் ஏறும்பொழுதெல்லாம், இறங்கி சாப்பிட்டுட்டு ஏறும்பொழுதெல்லாம் அவர் கையில் ஒரு பார்சல் இருக்கும். மோஸ்ட்லி இந்த ஃப்ரண்ட்டில் டிரைவர் சீட்டுக்கு பேரலாக நேவிகேட்டர் சீட்டில் கீழே தான் வச்சுருப்பார். அந்த ஒரு பர்டிகுலர் பர்சனை பார்த்ததும் காரை நிறுத்த சொல்லி விண்டோ இறக்கி கொடுத்து கை கொடுத்து கும்பிட்டு போயிடுவார். எவ்வளோ அழகான பழக்கம், எவ்வளவு அட்டகாசமான ஒரு விஷயம். அப்போ நான் இந்த புத்தகத்தை படித்த நாட்களில் இருந்து, நான் என்னுடைய ஆரம்ப காலத்தில் இருந்து இன்னைக்கு வர கிஃப்டாக கொடுத்ததில் எது முன்னணியில் இருக்குன்னா நிச்சயமாக புத்தகங்கள் தான் முன்னணியில் இருக்கும். நான் கொடுக்குற புத்தகங்களை வந்து படிக்கிறாங்களா எனக்கு தெரியாது. படித்து எனக்கு ஃபோன் பண்ணி நன்றி சொன்னவங்க உண்டு, ஃபீட்பேக் எழுதினவங்க உண்டு, ஃபேஸ்புக்கில் எழுதி நன்றி சொன்னவங்க உண்டு. அது ஒரு தனி பார்வை. ஆனால் நான் வந்து அந்த புத்தகங்களை கொடுத்துட்டே இருக்கிறதுனுடைய காரணம், கரு பழனியப்பன் இப்போ ரீசெண்டாக ஒரு பேச்சில் சொல்லுவார். அப்போ நான் வந்து புத்தகங்களை கொடுக்குறத கரெக்டு தான் அப்படின்னு நினச்சேன். அவர் கரு பழனியப்பன் சொல்லுவார், புத்தகங்களை முதல்ல வாங்கிருங்க. இப்போ புத்தகங்களை வாங்கிருங்க, வீட்டில் கொண்டு போய் அதை வச்சுருங்க. நீங்கள் படிக்கலைன்னாலும் பரவாயில்ல, முதல்ல வீட்டில் கொண்டு போய் வச்சுருங்கன்னு. அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொல்லுவார், உங்களுக்கு அது தேவைப்படாது, அதை நீங்கள் படிக்கவே மாட்டீங்க, அது வீட்டில் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு காலகட்டத்தில் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் வரும், இறப்பு வரும், பொறுப்பு வரும், பயம் வரும், தோல்வி வரும், லாஸ் வரும், துரோகம் வரும். அந்த நேரத்தில் இந்த புத்தகம் தேவைப்படும். சாதாரணமாக இருக்கும்போது தேவைப்படாது. புத்தகம் வாங்கி வச்சுருக்கேன், படிக்கவே இல்லை, அதனால் புத்தகம் வாங்கலைன்னு சொல்லாதீங்க. புத்தகம் வாங்கிக்கிட்டே இருங்க. உங்களுடைய உணர்வுக்கு சேலஞ்ச் வரும் பொழுது அன்னைக்கு போய் ஒரு புத்தகத்தை கையில் எடுப்பீங்க. அதுக்கு தான் வந்து புத்தக வாசிப்பு. அப்போ உங்கள் காரில் புத்தகம் இருக்கான்னு கேட்குறதுனுடைய நோக்கம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எப்போவுமே கையில் நான் வந்து புத்தகங்களை வாங்கும் பொழுதே அந்த புத்தகம் நல்லா இருக்கும்னு என் மனசில் பட்டுருச்சுன்னா, நான் வாங்கும் பொழுதே இன்னும் ஒரு 3 புத்தகங்களை எக்ஸ்ட்ரா வாங்கி வைக்கிறது. நான் படித்து முடித்த உடனே அந்த 3 புத்தகங்கள் வேறு யாருக்கோ போய் சேரும். அப்போ இந்த சுதாநாராயணமூர்த்தி, இப்போ நம்ம 3 சாப்டர் தான் பேசியிருக்கோம், 50 சாப்டர் இருக்குன்ற. அப்போ இந்த புத்தகத்தை படிக்கணுமா இல்லையா? இப்போ இதை சொன்னேன் இல்லையா, அதாவது சேலையை வந்து கொடுத்ததை வந்து பேசுகிறேன்னு சொல்கிறேன் இல்லையா. இப்போ இதனுடைய ரிவர்ஸ் சொன்னேன். அவங்க பார்த்திங்கன்னா அந்த புத்தகத்தில் ஒரு விஷயத்தை நல்லது சொல்லும் பொழுதே அடுத்த விஷயம் அதுக்கு சம்மந்தமே இல்லாத இப்படியும் மனிதர்கள் இருக்காங்களான்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, ஆஹா இது புதுசாக இருக்கே, நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும். இந்த புத்தகத்தினுடைய பேஸ், முதுகெலும்பே அதுதான். இவங்க வந்து ஒரு சமுதாயத்தில் அது என்ன ஏதுன்றதுக்கு நான் போகலை. ஒரு இப்படி வச்சுக்குவோமே, ஒரு பில்டிங் ஒன்று கட்டி கொடுக்குறாங்க, அப்படி வச்சுக்குவோம். இந்த பில்டிங் கட்டி கொடுத்ததுனுடைய திறப்பு விழான்னு வச்சுக்குவோம். இந்த திறப்பு விழாவுக்கு இவங்க போகிறாங்க. இவங்க கிளியராக சொல்கிறாங்க, இவங்க பெண்மணி, அது வந்து கொஞ்சம் ரூரல் பிளேஸில் இருக்குது, அதனால் நான் வந்து ஈவினிங் 7 மணி 8 மணிக்கு மேலே
நான் அங்கே ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு ரிட்டர்ன் என் வீட்டுக்கு வர்றது சிரமமாக இருக்கும். கட்டி கொடுத்தவங்க, இந்த பில்டிங்கை கட்டி கொடுத்தவங்க சொல்கிறாங்க, அப்படி வச்சுக்குவோம். அதனால் நீங்கள் கொஞ்சம் காலையில் வச்சுட்டா பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அது கடைசியில் என்ன ஆகுதுன்னா, இந்த பில்டிங்கை ஓப்பன் பண்ணுறதுக்கு, இது வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ன்றதுனால அது மெடிக்கல் ரிலேட்டடான மினிஸ்டர் வராருன்னு தெரிஞ்சதும், மினிஸ்டருக்கு வந்து காலையிலாம் டைம் இல்லை மேடம், சாயந்தரம் தான் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. வழக்கம் போல் மினிஸ்டர் வந்து 6 மணினா 8 மணிக்கு வந்து சேர்றாரு. அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷன் நடக்குது. இந்த ஃபங்க்ஷனில் ஒரு திடீர்னு பார்த்தா மேடையில் ஒரு 20 சேர் வந்துடுது. இவங்களை கடைசி சேரில் போய் உட்கார வைக்கிறாங்க. யார் இந்த உதவியை செஞ்சாங்களோ அவங்கள. மீதம் இருக்கிறவங்க எல்லாம் அந்த ஃபங்க்ஷனில் அந்த மினிஸ்டர் வந்து இந்திரன் சந்திரன்னு பேசுகிறதுல தான் கவனத்தை செலுத்துகிறாங்க. அந்த மினிஸ்டர் கடைசியில் வந்து பேச வர்றாரு. அவர் வந்து இந்திரன் சந்திரன் சொன்னதை பூரா வாங்கிக்கிறாரு. அதுக்கெல்லாம் ரொம்ப நன்றி சொல்கிறாரு. கடைசியாக அவர் வந்து இந்த அம்மா கிட்ட, அதாவது சுதா நாராயணமூர்த்திகிட்ட, மேடம் நீங்கள் இதெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, இது இந்த 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 பில்டிங்கை பற்றி சும்மா ஒரு லைன் சொல்கிறார், இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க, இன்னும் கூட எங்களுக்கு வந்து கட்டில் மெத்தை இதெல்லாம் தேவைப்படும், அதெல்லாம் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவர் இறங்கி போகிறாரு. மேலே அந்த 19 சேர் இருந்தது இல்லையா, அதில் இருந்தவங்களாம் இறங்கி போயிட்டாங்க. இவங்க தனியாக நிற்கிறாங்க. இது வந்து இன்றைய யதார்த்த நிலை. அரசியல்வாதிகளுக்கு ஏன் வந்து நல்ல மனிதர்கள் கண்ணில் படுறதில்லை அப்படின்னா, நம்ம செஞ்சு கொடுக்கறத அவங்க செஞ்சதா சொல்லி அதை கேபிட்டலைஸ் பண்ணுறதுல தான் அவங்க கவனம் இருக்குமே தவிர, இந்த செய்து கொடுத்த மனிதர்களை ஹானர் பண்ண தான் சமுதாயத்துக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கிடைக்கும்ன்றத அரசியல்வாதிகள் உணர்றதில்லை. இவ்வளவும் செஞ்சு அவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் தனியாக அந்த அம்மா நிற்கிறாங்க. தனியாக நிற்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு ஓல்டு லேடி அங்கே வந்து, அம்மா அந்த மாதிரி நீங்கள் எங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்துருக்கீங்க, மற்றவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஏதோ மாலை அது இதுன்னு போட்டு என்னென்னமோ பேசுனாங்க, என்கிட்டலாம் எனக்கு அப்படி பேசலாம் தெரியாது, எனக்கு அது ஒன்றும் அப்படி என்கிட்ட எதுவும் இல்லை, ஆனால் என்கிட்ட இந்த மல்லிப்பூ கொஞ்சம் இருக்குது, அதை மட்டும் உங்களுக்கு தரேன்னு கொடுக்குறாங்க. சுதா நாராயணமூர்த்தி வந்து அதை தான் வந்து மிகப்பெரிய ஒரு ஃபீட்பேக்காக, பின்னூட்டமாக, பொக்கிஷமாக வச்சுக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த அந்த பெண்மணி வந்து அந்த பில்டிங்கை பற்றி பேசினாங்க, அந்த உதவியை பற்றி பேசினாங்க, அந்த உதவிக்கு நன்றி சொல்லி தன்கிட்ட இருந்ததை கொடுத்தாங்க. இன்னும் சரியாக சொல்லணும்னா தன்கிட்ட இருந்ததையே கொடுத்தாங்க. இப்போ இந்த நிகழ்வை படிக்கும் பொழுது நம்ம வந்து அடுத்து இப்போ யாரோ ஒருத்தங்க ஏதோ செஞ்சுருக்காங்கன்னு பாராட்டணும்னு கூப்பிட்டுட்டு நம்ம கதையெல்லாம் பேசலாமா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே வரும். ஸோ ஒரு இடத்துக்கு போகிறோம், அந்த இடம் வந்து ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்காக நடக்குது, அங்கே இருக்கிறவங்களை, அதை செய்தவர்களை, அவங்கள பற்றிய விஷயங்களை தெரிஞ்சு பாராட்டுறதுக்கு தானே நம்ம போயிருக்கோம். அதை விட்டுட்டு வேறு கதையெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறது அப்படின்றது வந்து சரியில்லையே அப்படின்ற அந்த மாதிரி புரிதல்களை இந்த புத்தகம் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக கொடுத்துட்டே வந்துடுது. இவ்வளவு சொல்கிற இந்த புத்தகம் கம்யூனிகேஷனை பற்றியும் ஒரு இடத்துல ரொம்ப முக்கியமாக சொல்லுது. இவங்களுக்கு ஒரு நல்ல நட்பு ஒருத்தங்க, சுதா நாராயணமூர்த்தி, ஐ திங்க் இஃப் ஐ எம் ரைட், அவங்க பேர் வந்து லதான்னு நினைக்கிறேன். இவங்க காலேஜில் இருக்கும்போது ஒரு டெலிகிராம் வருது. அந்த டெலிகிராம் வந்து ஃபாதர் எக்ஸ்பயர்ட், ஸ்டார்ட் இமிடியட்லின்னு வருது. இவங்களுக்கு அழுக தாங்க முடியல. தன்னை வந்து, ஏன்னா இவங்களோட ஃபாதர் வந்து இவங்களுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். இவங்க ஃபாதரை பற்றியும் நான் இதில் சொல்லணும். அங்கே இருக்கிறவங்கள்ட்டெல்லாம் சொல்லிவிட்டு ஒரே அழுகையோடு இவங்க கிளம்புறாங்க. வழி எங்கும் அந்த ட்ராவல் முழுக்க அப்பா வந்து எவ்வளவு ஒரு முக்கியமான ஆள், எவ்வளோ ஒரு நல்ல மனிதர், அவர் வந்து இறந்துட்டாரே அப்படின்றத நினச்சி வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இறங்கினா, ரயில்வே ஸ்டேஷனில் யாருமே, பொதுவாக அப்பா இறந்துட்டாங்க, பொண்ணு வருதுன்னா ரயில்வே ஸ்டேஷனில் 4 பேர் நிற்பாங்கல்ல, யாருமே இல்லை. என்னடா அது, சரி ஏதோ பிஸியாக இருப்பாங்க போல இருக்குன்னு வீட்டுக்கு வந்தால், வீட்டில் அந்த ஒரு இறந்து போனால் அந்த ஒரு சோகமாக 4 பேர் நிற்பாங்க, அழுகுழல் கேட்கும், அதெல்லாம் எதுவுமே காணோம். வீட்டுக்குள்ளே போகிறாங்க, வீடு எப்பவும் போல தான் இருக்குது. சரின்னு உள்ளே போனால், உள்ள ரூமில் இருந்து அப்பா எந்திரிச்சு வர்றாரு. என்னம்மா வந்துட்டேன், நான் போய் பேசிகிட்டு இருந்தேன், கரெக்டாக வந்துடுவேன். இப்போ இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது, என்ன நடக்குது அப்படின்னு. இதுக்கு பின்னாடி நடந்ததெல்லாம் நிறையா இருக்கட்டும், ஆனால் ரொம்ப கட் ஷார்ட்டாக சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன நடந்திருக்குன்னா, அவங்களுடைய நட்பு,
அதாவது இந்த லதா அப்படின்றவங்க, லதாவோட ஃபாதர் இறந்துட்டாங்க. மை ஃபாதர் எக்ஸ்பயர்ட்னு அவங்க போடலை. மை ஃபாதர் எக்ஸ்பயர்ட் ஸ்டார்ட் இமிடியட்லின்னு போடல. நம்ம கலோக்கியெல்லாம் பேசிக்கிறோம்ல, அந்த மாதிரி ஃபாதர் எக்ஸ்பயர்ட் ஸ்டார்ட் இமிடியட்லி. இப்போ நான் ஃபோனில் பேசினா என் அப்பா இறந்துட்டாங்கன்னு சொல்ல மாட்டோம். அப்பா இறந்துட்டாங்க உடனே வா அப்படின்னு சொன்னால் நம்ம புரிஞ்சுக்குவோம், ஐயோ அப்படின்னு. ஏன்னா அழறது, குரலில் இருக்கிற ஒரு டல்னஸ், அதெல்லாம் வச்சு நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியும். ஆனால் டைப் பண்ணும் பொழுது கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். ஸ்பெசிஃபிக்காக இல்லாத ஒரு காரணத்தில் இவ்வளவு விஷயங்கள் அதில் நடக்குது அப்படின்றத வந்து இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. சரி, அவங்க அப்பா வந்து நீ வருவேன்னு தெரியும்னு ஏன் சொன்னார்? அதே பேரில், அதாவது லதான் இருக்கிற பேரில் ஒருத்தங்களுக்கு வந்து நிச்சயதார்த்தம் நடக்குது, கிளம்பி வந்துருன்னு அவர் ஒரு டெலிகிராம் கொடுத்துருக்காரு. யார்? சொந்த அப்பா. இப்போ இவங்க இங்கே வந்துட்டாங்க, மறுநாள் வந்து அந்த காலேஜில் இருக்கிற இவங்க அழறத வழி அனுப்பிச்சி வச்சாங்களே, அவங்களுக்கு அந்த டெலிகிராம் போய் சேரும். என்னன்னு சேரும்? உன்னுடைய அதாவது லதான்றவங்களுக்கு நிச்சயதார்த்தம், நீ கண்டிப்பாக வரணும்னு அங்கே போய் சேரும். அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க? நேற்று அப்போ போய் சொல்லிட்டு போயிருக்கா, வேறு ஏதோ ஒரு டெலிகிராம்னு போய் சொல்லிட்டு வேறு எங்கேயோ போயிட்டா அப்படின்னு இப்படி தானே ஒரு மிஸ்கம்யூனிகேஷனில் தானே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வரும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. அப்போ ஒரு ஒரு வாழ்க்கை பாடங்களை இந்த புத்தகம் வந்து சாப்டர் பை சாப்டர் அவ்வளோ அழகாக கொடுத்துக்கிட்டே வருது. இன்னும் ஒரே ஒரு சாப்டர் மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இவங்க அப்பாவை பற்றியே கூட நான் மீண்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். இவங்க ஃபாதர்னுடைய அது அவங்க அப்பாவும் பொண்ணும் பேசிக்கிற ஒரு கருத்து, அதை நான் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லணும்னு யோசிக்கிறேன். இவங்க ஃபாதர்கிட்ட இருந்து நாம் கற்றுக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த உலகத்தில் நிறைய பேரை நம்மளால் திருத்த முடியாது. எனக்கு அதை படிக்கும் பொழுது சுவாமி விவேகானந்தர் சொன்ன விஷயந்தான் எனக்கு ஞாபகம் வந்தது. இந்த உலகத்தை திருத்துவதற்காக நீ வரவில்லை, இந்த உலகத்தை உன்னால் திருத்தவும் முடியாது. உன்னை சரி செய்து கொள். உன்னை சரி செய்து கொள்வதை கவனித்து இந்த உலகத்தில் சில பேர் திருந்தினால் நீ பிறந்ததனுடைய பலனை அடைந்து விடுகிறாய் அப்படின்னு அவர் ஒரு சகோதர சகோதரிகளே அந்த புத்தகத்தில் எழுதியிருப்பார். ராமகிருஷ்ணா மத் அதில் வாங்கியிருந்தேன் நான் அது. அப்போ இவங்க ஃபாதர் வந்து அங்கே ஒரு விஷயம் நடக்குது, அது கொஞ்சம் இவங்களுக்கு வலியாக இருக்குது. அப்போ அவங்க அப்பா வந்து பொண்ணுக்கிட்ட சொல்கிறார், எல்லாவற்றையும் உன்னால் திருத்த முடியாது, நீ என்ன பண்ணு, உன்னுடைய என்டையர் வாழ்க்கையில், மொத்த வாழ்க்கை நீ வாழ போகிறல்ல, இந்த வாழ்க்கையில் உன்னுடைய வாழும் முறை, அதில் ஒரு 10 பேருனுடைய வாழ்க்கையை உன்னால் மாற்ற முடிஞ்சதுன்னா, மாற்றிட்டேன்னா, ஐ திங்க் யூ ஹவ் டன் யுவர் லைஃப். உன்னுடைய லைஃப்பில் நீ என்ன செய்யணுமோ அதை செஞ்சு முடிச்சிட்டேன், அதை நீ எனக்கு செய்வியா அப்படின்னு கேட்குறார். இதை சுதா நாராயணமூர்த்தியோட அப்பா சுதா நாராயணமூர்த்திக்கு சொன்னார்னு எடுத்துக்கலாம். சுதா நாராயணமூர்த்தி அவங்களோட அப்பா அப்படின்றவங்க நமக்கெல்லாம் அதே மாதிரியான அப்பா வயதில் இருக்கிறவங்க தான். அப்போ நம்ம அப்பாக்களும் நமக்கு இதை சொன்னாங்கன்னு நாம் எடுத்துக்கலாம். இப்போ அதே கேள்வியை உங்கள் எல்லாரும் முன்னாடியும் நான் வைக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வர்றதுக்குள்ள வந்துடும் இல்லையா? வராமல்லாம் இருந்துடும் நினச்சிடாதீங்க. நிறைய பேர் அப்படி சுற்றிட்டு இருக்காங்க. வாழ்க்கையே முடிவுக்கு வராது, நான் வந்து இன்னொரு 200 வருஷம் வாழ போகிறேன்லாம் சில பேர் சுற்றிட்டு இருக்கான். அவன் பேசுகிற பேச்சை பார்த்தாலே தெரியும். அவன் வந்து 2223 என்ன பண்ண போகிறேன், நான் வந்து அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்லாம் பேசிகிட்டு இருப்பான் சில பேர். ஸோ அதில் போய் நம்ம மாட்டிக்க வேண்டியதில்லை. நிச்சயமாக நம்ம வாழ்க்கை முடிவுக்கு வரும். இப்போ எனக்கு 50 அப்படின்னா நிச்சயமாக அந்த 60ன்றது வந்து ஆவரேஜ், அதுக்கு மேலே கிடைக்கிறதுன்றது வந்து எக்ஸ்ட்ரா. அப்போ 60 வரை கண்டிப்பாக இருப்பீங்களான்னா அது திமிரு, நாளைக்கே நடக்கலாம், தெரியாது. அப்போ இறப்பு எப்போ வேணாலும் வந்துடும், அதுதான் உண்மை. அப்போ நம்ம வாழ்க்கை முடியறதுக்குள்ள ஒரு 10 பேருனுடைய வாழ்க்கையை, அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக இருக்கிற லெவலுக்கு நீங்கள் எதையாவது செய்கிறீங்களா, அல்லது நீங்கள் வாழ்கிற விதம் அவங்களுக்கு திருப்பு முனையாக அமைதா அப்படின்ற ஒரு கேள்வியை நாம் வந்து இந்த சாப்டர்லேருந்து எடுத்துக்கலாம். அந்த கேள்வியை நான் உங்கள் எல்லாரும் முன்னாடியும் வைக்கிறேன். மீண்டும் சொல்கிறேன்,
50 சாப்டரை பற்றி பேசணும், ஒவ்வொரு சாப்டரை பற்றியும் சுதா நாராயணமூர்த்தி இது பேசணும்னா எனக்கு தெரிந்து மினிமம் ஒரு ஒரு இப்போ நம்ம பண்ணுற செஷன் மாதிரி ஒரு 10லேருந்து 12 செஷன் எனக்கு தேவைப்படும். ஏன்னா அதில் இருக்கிற ஆழம் அவ்வளவு. ரொம்ப எளிமையாக சொல்லப்பட்ட விஷயங்கள்ன்றதுனால நாம் அதை கடந்து போயிடுவோம். ஆனால் ஆழம் வந்து மிக மிக ரொம்ப, அதாவது ஒரு ஒரு இதில் வந்து அவங்க சொல்லுவாங்க, அதாவது ஒரு சுதந்திர தினம், குடியரசு தினம், இதெல்லாம் உண்மையிலேயே நம்ம கொண்டாடுறோமா அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வைப்பாங்க. நீங்கள் நல்லா கவனிங்க, சுதந்திர தினம், குடியரசு தினம்லாம் வெள்ளிக்கிழமை வந்துட்டா வியாழக்கிழமையே லீவு போட்டுட்டு சொந்த ஊருக்கு போய் அதில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஏதாவது ஒரு புதிய படம் வந்து டிவியில் வந்துடும், இல்லை ஓடிடியில் வந்துடும், இல்லை தேட்டரில் வந்துடும். அப்போ அதுக்கு தான் போவோம். நமக்கு ஞாபகம் இருக்கா, சுதந்திர தினம் அன்னைக்கு கொடியேற்றுறதுன்னு ஒன்று இருக்கும். எதுக்காக அது? ஏன் கொடியேற்றுறோம்? இப்போ காந்தி, நேரு, பட்டேல், சுபாஷ் சந்திர போஸ், இந்த மாதிரி பெரும் மனிதர்கள்லாம் நமக்கு ஞாபகத்தில் இருக்காங்க. ஆனால் இவங்க மட்டுமா சுதந்திரத்தை ஏற்படுத்தினாங்க அப்படின்னா இல்லை, எவ்வளோ பேரில்லா மனிதர்கள் இறந்து போய் தான் நமக்கு இந்த சுதந்திரம் கிடச்சிது. அப்போ அந்த பெயரில்லா மனிதர்களுக்கு நாம் வந்து நன்றி சொல்லணும் அப்படின்றதுக்காக ஏற்படுத்தப்பட்ட முறை தான் அந்த சுதந்திர தினத்தில் கொடியேற்றி வணக்கம் செலுத்துறது. சுதா நாராயணமூர்த்தி இந்த புத்தகத்தில் சொல்லுவாங்க, ஒரு அரசு பள்ளிக்கு அவங்க போகும்பொழுது அந்த ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர் உட்பட எல்லாருமே இந்த லீவு கிடைச்சிருச்சுன்ற சந்தோஷத்தில் ஓடுறதுல தான் கவனம் இருக்கே தவிர யாருக்கும் அதை வந்து இருந்து அதனுடைய விஷயங்களை வந்து சொல்கிற பக்குவம் இல்லை. இன்னும் சரியாக சொல்லணுன்னா அந்த தலைமை ஆசிரியர் வந்து இந்த சுதந்திர தினத்தில் என்ன வாசிக்கணுன்றதை நாங்கள் பிரிண்ட் போட்டே வச்சுருக்கோம், 10 வருஷமாக அதையே தான் வாசிச்சிட்டு இருக்கோம்னு சொல்கிற லெவலுக்கு அதை ஒரு லீவ் செலிப்ரேஷன்னு நம்ம பார்க்குறோமே தவிர அது ஒரு நன்றி உணர்வாக பார்க்கல. அங்கேயே நம்ம நன்றியை மறந்துட்டோமே. நாம் இன்றைக்கி வந்து உண்மையிலேயே நல்லா இருக்கிறதுக்கு காரணம் யாரோ வாங்கி கொடுத்த சுதந்திரம் தான். அதனால தானே பேச முடியுது. இல்லைன்னா நான் இப்படி ஒரு லைவில் உங்கள்கிட்ட பேசவே முடியாது. இப்போ யோசிச்சு பாருங்கள், இப்போ ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி இங்கே இருக்குன்னா ஃபேஸ்புக்கில் இப்படி பேச முடியுமா என்ன? கலோனியல், அதுக்கெல்லாம் சுதந்திரம் இருக்குமா என்ன? அப்போ இதுக்கான ஒரு நன்றி உணர்வு கொடுக்கறதுக்கு தானே வருஷத்தில் அந்த ஒரு 2 நாட்கள். அதை நம்ம செய்கிறோமா? செய்கிறது இல்லையே. அப்போ ஒரு அடிப்படை நன்றி உணர்வே மறந்துட்டோம்னா நம்ம இங்கேருந்து நம்ம என்ன வளர்ந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வைப்பாங்க. இதோட இந்த புத்தகத்தை பற்றிய லைவை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் இங்கே டைப் பண்ணலாம். நீங்கள் வந்து படித்த சாப்டரில் எவ்வளோ சாப்டர் படிச்சிருப்பீங்க, அதில் உங்களை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண சாப்டர் எது அப்படின்றத நீங்கள் இங்கே டைப் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் டைப் பண்ணும்போது என்ன நடக்கும், இப்போ இங்கே ஒரு 20 பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு வைங்க, ஆளுக்கு ஒரு சாப்டர் டைப் பண்ணுறீங்கன்னு வைங்க. ஸோ இந்த லைவை பார்க்குறவங்க, கமெண்ட்டை படிக்கிறவங்களுக்கு இந்த புக்கை படிக்கணும், இதில் என்னமோ இருக்குது அப்படின்ற ஒரு க்யூரியாசிட்டியை வந்து அது க்ரியேட் பண்ணும். இந்த புத்தக விற்பனைக்கும் நமக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த புத்தகம் விற்கிறதன் மூலமாக யாரோ ஒருத்தங்க எங்கேயோ ஒரு சாப்டர் படிக்கிறதுல அவங்க வாழ்க்கையில் மாற்றம் வரும்னா அந்த முன்னெடுப்பை நம்ம ஏன் செய்யக்கூடாது? அப்போ நம்ம மனசில் என்ன இருக்கோ அதை வந்து நம்ம வந்து அந்த சாப்டரை வந்து எழுதி அது ஏன் பிடிச்சதுன்றதை 2 லைன் கீழே எழுதினோன்னா இதை படிக்கிற, இதை கேட்கிற யாரோ ஒருத்தர் இந்த புத்தகத்தை வாங்கணும், விடக்கூடாது அப்படின்றத நோக்கி போவாங்க. ஸோ இது வந்து இந்த வார புத்தகம். அடுத்த வார புத்தகத்தை நோக்கி நம்ம நகரலாம்னு நினைக்கிறேன். கிரிக்கெட்டில் இந்தியா பாகிஸ்தான் மேட்சஸ் ரொம்ப ரொம்ப புகழ்பெற்றவை. பின்னணியில் இருக்கிற காரணங்கள் வந்து மிக சரியானவை அல்ல. ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பாக பார்த்தா எனக்கு அந்த மேட்சஸ் ரொம்ப பிடிக்கும். தேசப்பற்று, நாடு அப்படின்னா எனக்கு சிரிப்பு வந்துடும். ஏடா இது 2 ஜெயிக்கிறதுனால ஏடா இந்தியா வந்து பாகிஸ்தானை ஜெயிக்க போகுது அப்படின்ற கேள்வி எனக்கு மனசுக்குள்ளே எப்போவுமே இருக்கும். ஆனால் ஃபார் வாட் எவர் ரீசன் இந்தியா பாகிஸ்தான் ஆடும்போது அவங்களோட
பெஸ்ட் எவர் பர்ஃபார்மன்ஸ் வந்து வெளியில் வரும். ஏதோ ஒரு பிளேயர் வந்து ஹீரோ ஆவார். ஏதோ ஒரு பிளேயர் வந்து அவர் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு ஒரு ஸ்கில்லை வந்து வெளிப்படுத்துவார். இன்னும் சரியாக சொல்லணுன்னா, ஷார்ஜாவில் வந்து ஜாவத் மியாண்டட் லாஸ்ட் பாலில் அடித்த 6 இன்னும் பல பேரால் மறக்க முடியாது. அதை நாம் பேசும்பொழுது வேர்ல்டு கப்பில் சவுத் ஆஃப்ரிக்காவில் சச்சின் டெண்டுல்கர் ஆடின அந்த ஒரு சின்ன கேமியோ, ஷோயப் அக்தர்னு நினைக்கிறேன், ஷோயப் அக்தர் அடித்த 6 அதை நம்மளால் மறக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு 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 இந்தியா பாகிஸ்தான்னாலே ஒரு ஹை வால்டேஜ். ஆனால் இந்த இந்தியா பாகிஸ்தான் டீமில் நிறைய சாம்பியன்ஸ், சின்ன சின்னதாக நிறைய சாம்பியன்ஸ். அந்த நிறைய சாம்பியன்ஸில் ஒரு சாம்பியன் என்னை வந்து என்னுடைய கல்லூரி காலங்களில் என்னை வந்து ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண ஒரு சாம்பியன். ஆக்சுவலாக பிடிக்காது, அதாவது தேசப்பற்றுன்னு யோசிச்சா பிடிக்காது நமக்கு. ஆனால் ஸ்போர்ட்ஸ்னு யோசிச்சா ஐ எம் வெரி மச் இம்ப்ரெஸ்டு பை தட் பர்சன். என்ன மாதிரியான ஒரு பர்சன் அப்படி. அந்த பர்சனோட புக்கு தான் அடுத்த வாரம். சென்னை புத்தக கண்காட்சியில் தான் இந்த புத்தகம் வாங்கியிருக்கேன். பார்த்ததுமே வாங்கணும்னு தோணுச்சு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், புத்தகத்தை படித்து பார்த்தெல்லாம் நான் வாங்குறதில்ல. மனசு சொல்லுச்சுன்னா உடனே, இன்ட்யூஷன் சொல்லுச்சுன்னா உடனே எடுத்துருவேன், உள்ளுணர்வு சொன்னால். ஸோ இந்த புத்தகத்தினுடைய பேர் வந்து சுல்தான் வாசிம் அக்ரம். வாசிம் அக்ரம்ன்ற அந்த ஒரு ஒரு எக்ஸலண்ட் கிரிக்கெட்டரோட வாழ்வியல், அவரை பற்றிய ஒரு புத்தகம். இதில் இந்த புத்தகத்தில் ஒரு இடத்துல வர்ற ஒரு ஃபோட்டோகிராஃப், அதை பார்க்கும்போதே நமக்கு புரியும். அவர் வந்து ஒரு குறுகலான சந்து, அந்த சந்தில், அதாவது எதிரும் புதிருமாக வீடுகள் இருக்கும். அந்த சந்தில் நின்று அந்த வீட்டை நோக்கி கை காமிச்சு சொல்லுவார், இங்கிருந்து தான் நான் வந்தேன் அப்படின்னு. அதை பார்க்கும்போதே நமக்கு பிரமிப்பாக இருக்கும். இப்படி ஒரு இடத்துல இருந்து இப்படி ஒரு சாம்பியன் வந்தார். அப்போ அதை படிக்கணும். நமக்கு எதிரி நாடு அப்படின்னு நான் யோசிச்சதில்லை. எதிரி நாடு அப்படின்ற பார்வையை நான் என்றைக்கும் யோசிச்சதில்லை. ஏதோ பாவம் அவங்களுக்கு சில கஷ்டமான தருணங்கள், அவங்க வந்து சில விஷயங்களை வந்து தேவையில்லாத செஞ்சு, இன்றைக்கி அவங்க தேவையில்லாத செய்கிற லெவலுக்கு அவங்க நாடு வந்து எங்கேயோ போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. இன்னொரு எக்ஸலண்ட் பிளேயர் வந்து இம்ரான் கான். நேற்று வந்து இம்ரான் கானை வந்து போலீஸ் வந்து ரெண்டு காலையும் 2 கையும் பிடிச்சி தூக்கிட்டு போகிறத பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. ஒரு சாம்பியன்டா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு தோணுச்சு. ஸோ அந்த மாதிரியான ஒரு கண்ட்ரியிலேருந்து ஒரு சாம்பியன் பிளேயரை வந்து நம்ம படிக்க போகிறோம் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானது. ஒரு 270 பக்கம், 7 நாட்கள் கைவசம் இருக்குது. தினசரி ஒரு 30லேருந்து 40 பக்கம் நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா புத்தகத்தை முடிக்க முடியும். சிம்பிளான இங்கிலீஷில் எழுதப்பட்டிருக்கு. இந்த புத்தகத்திலிருந்து படிக்க நமக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த நாட்டு பார்வையிலேருந்து இந்தியாவோட விளையாடுறப்ப எப்படி விளையாடணும், என்ன பண்ணணும், என்ன நடந்துச்சு, அதையெல்லாம் நாம் வந்து கண்டுபிடிக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். 9 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை நாம் வந்து மீண்டும் சந்திக்கலாம். ஏற்கனவே சொன்னதுதான், தேவையற்ற பல விஷயங்களுக்கு நம்முடைய பார்வைகளை வந்து செலுத்தி நேரங்களை வீணடிக்கிறத விட புத்தகம் வாசிக்கிறதுலையும் புத்தக வாசிப்பை பற்றி பேசுகிற நிகழ்வுகளிலும் கலந்துக்கிறது வாழ்க்கையை பற்றிய புரிதலை இன்னும் அதிகப்படுத்தும். நாம் அதை நோக்கி போகிறது தான் மிகச்சிறப்பாக இருக்க முடியுன்றதை உங்கள் எல்லாத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. இன்று வந்து இவ்வளவு நேரம் பயணித்ததுக்கு. அடுத்த வாரம் 9 மணி ஞாயிற்றுக்கிழமை இரவு மீண்டும் சந்திப்போம். லவ் யூ ஆல்.